எனது நேம் வந்து சக்திவேலு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க சென்னையில கிட்டத்தட்ட 4 துறைமுகங்கள் இருக்கு. இந்த 4 துறைமுகங்களிலும் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6000 பேருக்கு மேல வேலை செய்யறோம். ஆனா எங்களது சென்னை கோட்ரஸ் தொழிலாளர் தொழிற்சங்கத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா 4000 பேர்கிட்ட எங்களது சங்கத்துல நாங்க பயணிக்கிறோம். எங்களது சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதியதாக இப்ப லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முத்துமாரியப்பன் எதிர்பாராத விதமாக கடலில் விழுந்து எதிர்த்து மரணம் அடைந்தார். அதே வேளையில அந்த மாதத்திலே தீபன்ராஜ் எங்களது அசோசியேஷன் சென்னை கோட்ரஸ் தொழிலாளர் தொழிற்சங்கத்தினுடைய துணை பொருளாளராக எங்களுடன் பயணித்த திரு தீபன்ராஜ் விருத்தாச்சலத்தை சேர்ந்தவரும் எதிர்பாராத விதமாக இறந்தார். அந்த 2 குடும்பங்களுக்கும் எங்களது சக ஓட்டுநர்கள், அதாவது தமிழகம் முழுவதும் நாங்க கிட்டத்தட்ட எங்களது சங்கத்துல 4000 பேர் பயணிக்கிறோம். நாங்க எல்லாரும் ஒன்றிணைந்து அவங்கவுங்க அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாக அவங்கவுங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பணம் 500 1000 சொல்லி நாங்க கலெக்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 12 லட்சம் வச்சிருக்கிறோம். இது 2 குடும்பங்களுக்கும் தாளா சமமாக பிரித்து தரப்படும். இந்த பணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த குழந்தைங்க பேர்ல பிக்சட் டெபாசிட் செய்யப்படும். அவங்களுடைய வருங்கால கல்வி செலவுக்கும் வருங்கால கல்யாண செலவுக்கும் உதவுட்டுன்றதுக்காக பிக்சட் டெபாசிட் செய்யப்படும்ன்றதையும் இந்த தருணத்துல தெரியப்படுத்திடுறேன். அடுத்தது இந்த சென்னையில வந்து திரு சாய்ராம் கோவி சார் எங்களுக்கு நிறுவனரா இருந்து எங்களை சரியான வழிமுறையில எங்களை நடத்தி கொண்டு போறாருன்றதையும் இந்த தருணத்தில் நான் தெரியப்படுத்துகிறேன். அதே வேளையில எங்களது சக ஓட்டுநர்களும் எங்களுக்காக அதிக அளவுல நல்ல ஒத்துழைப்பும் கொடுக்குறாங்க. எங்க சங்கம் சிறப்பாகவும் போயிட்டு இருக்கு, இதையும் தெரியப்படுத்திடுறேன். அதே மாதிரி தமிழகம் முழுவதும் எங்க சங்கத்தில் உள்ள ஓட்டுநர்களா இருந்தாலும் சரி, எங்க சங்கத்துக்கு அப்பாற்பட்ட ஓட்டுநரா இருந்தாலும் சரி, ரத்த தானம் அப்படி என்பதை எங்க சங்கத்து மூலியமாக நாங்க வழங்குறோம். அதாவது ரத்த தானம் டிரைவர்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களது உறவினர் ஒரு ஓட்டுநர் வந்து எங்க சித்திக்கு இல்ல எங்க பாட்டிக்கு இல்லைன்னு சொன்னாலும் அந்த ரத்த தானத்தையும் நாங்க உதவி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இது போல நாங்க நிறைய உதவிகள், அதாவது எங்களது ஓட்டுநர் தொழில் எக்காரணத்தை கொண்டும் தொய்வு ஏற்பட்ட கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த சென்னையில நாங்க ஒரு தொழிற்சங்கத்தை திரு நிறுவனர் சாய்ராம் கோபி சார் தலைமையில நாங்க நடத்திட்டு இருக்கோம் அப்படி என்பதை தெரியப்படுத்திக்கிறோம்.